எதுவுமே இல்லாத விவசாயங்கள் பெருகி கிடக்காத அந்த அரபுலக தேசத்துல நபிகள் பெருமானார் ஒரு ஆட்சியாளராக, குடும்ப தலைவராக, ஆன்மீக தலைவராக 23 வருஷம் வாழ்ந்தாங்க. 23 வருஷம் ஆட்சி செஞ்சதற்கு என்ன பேசு? காசு எங்கிருந்து வந்துச்சு? சம்பாரிச்சு தான் வந்திருக்கும். எதை வச்சு சம்பாரிச்சாங்க? இப்ப இருக்கிற விஞ்ஞானம், இப்ப இருக்கிற விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் எதை வச்சு விவசாயம் ஏற்பட்டுச்சு? எப்படி பல நாடுகள்ல அது உற்பத்தி ஆச்சு என்பது கேள்வி. நாம நம்ம தமிழகத்தை வைத்து அரபுலகத்தை முடிவு செய்யக்கூடாது. அரபுலக தேசத்துல அது பாலைவனமாக இருந்தாலும் மக்கா என்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரிய பெரிய மலைகள் கொண்ட பகுதியா இருந்துச்சு. பாலைவனமும் மலைகளும் கொண்ட பகுதி. மதீனாவுல அதிகமான பேரிச்சம்பழ தோட்டங்களும், அந்த தோட்டங்கள் உற்பத்தி ஆகிற வகையிலான அந்த சீதோசன நிலையும், அதை விவசாயம் செய்கிற நிலையில் மக்களும் இருந்தார்கள். அந்த பேரிச்சம்பழ தோட்டங்களை உணவாக கொண்டு வாழ்கிற ஒட்டகங்களும் அந்த பகுதியில் இருந்தது. ஒட்டகத்திற்கு தேவையான சின்னஞ்சிறு புற்களும் அந்த பாலைவனத்தில் முளைத்தது. ஆடு, மாடு, ஒட்டகம், பேரிச்ச மரங்கள், திராட்சை, பாதாம், பிஸ்தா என்கிற அந்த மாதிரியான பொருட்கள் சார்ந்த உற்பத்தி செய்கின்ற மரம், செடி, கொடிகள்லாம் அந்த பகுதியில் இருந்துச்சு. அத்தி மரம், ஒலிவ மரம் எல்லாம் இருந்துச்சு. இது மாதிரி இருக்கிற பொழுது மக்கா, மதினா, சிரியா இந்த முக்கியமான பகுதிகளில் நாணயம் கிடையாது, ரூபாய் நோட்டெல்லாம் கிடையாது. தங்க காசு, வெள்ளி காசு தான். அப்ப என்னது? டாலர் நாணயம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. தங்கங்களையும் வெள்ளியையும் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கோதுமை வாங்கிக்குவாங்க. தங்கம் வெள்ளியை கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்கிக்குவாங்க. தங்கம் வெள்ளியை கொடுத்து ஆடுகளை வாங்குவாங்க, மாடுகளை வாங்குவாங்க, ஒட்டகத்தை வாங்குவாங்க, பால் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரியான போக்குவரத்தில் தான் அது பெருகுச்சு. அதை வைத்துத்தான் அந்த பகுதி ஃபுல்லா விவசாயத்தை அடிப்படையாக வைத்துதான் வாழ்க்கை நடத்தினார்கள். காலம் சுழல மனிதர்களுடைய டெவலப்மெண்ட் வரும் பொழுது முன்னேற்றம் அடையும். சரியா? நபிகள் நாயகத்துக்கு என்ன வியாபாரத்தின் அடிப்படைனா 100 ஆடுகளை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள சொத்து என்ன? 100 ஆடை மெயின்டைன் பண்ணுவாங்க. தனக்கே உள்ள சொத்து 100 ஆடு இருக்கும். அதுக்கு ஒரு தோட்டம் இருக்கும். அதை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஆடுகளை மேய்த்து வித்து காசை வைத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஆட்டுல ஒரு குட்டி போட்டுச்சுன்னா 101 கணக்காயிரும். அப்போ ஒரு பெரிய ஆடை அறுத்து என்ன செய்வாங்க? விருந்தோ, தன்னுடைய வீட்டுக்கோ அல்லது விற்பனைக்கோ செஞ்சுக்குவாங்க. அதை மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. சரியா? இந்த நிலையில் தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் கடந்து சென்றது. இது எப்படி வளர்ந்துச்சு? அது கால சுழற்சியில எல்லா நாடுகளையும் வளர்ந்துச்சு. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 85-90 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அரபுலக தேசத்துல ஒரு கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க. கழிவு மாதிரியான ஒரு எண்ணெயை உள்ளிருந்து எடுத்த உடனே இதை நம்ம எரிக்கிறதுக்கு எரிபொருளா பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வேறுபடுத்தி இதுல எதை பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஆய்வுக்கு உட்படுத்தி அமெரிக்கக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த விஞ்ஞான அறிவை வைத்து பயன்படுத்தியதிலிருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் கண்டுபிடிச்சேன். இந்த பொருள் ஓன்றிருந்து கிடைக்குது, குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் விற்பனை ஆக யாருக்கு பங்கு போகும்? அதை பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவுக்கும் பங்கு போகும். அதை உற்பத்தி செய்யற சவுதி அரேபியாவுக்கும் ஈரான், ஈராக்லையும் பங்கு போகும். இப்ப அந்த நாட்டில் இறைவன் அந்த செல்வ வளத்தை கொடுத்துருக்கான். டெவலப் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஆடு, மாடு, ஒட்டகம், பேரிச்ச மரங்களால் முன்னேற்றம் அடைந்த அரபுலக தேசம் இன்றைக்கு கச்சா எண்ணெயால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகத்தின் பல இடங்களை அல்லாஹ் அந்த கனிம வளங்களையும் பல்வேறு சுரங்கங்களையும் உள்ளே வைத்து மனித குல முன்னேற்றத்துக்கு வைத்திருக்கிறாங்க. சரியா? அது மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை உற்பத்தி ஆச்சுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.